பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு 63 நாயன்மார்களில் உறவுகளும் இறைவனுக்கு அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்துட்டுருக்கோம். அதில் மூன்றாவதாக வரக்கூடியவர் தான் மானக்கஞ்சார நாயனார். இவர் ஒரு வேளாள மரபில் பிறந்து படை தளபதியாக வாழ்ந்து வருகிறார். இவர் சிவனடியார்களை எல்லாம் போற்றி சிவனுக்கு செய்யும் தொண்டு பெருசாக கருதி அந்த சேவையை புரிஞ்சுன்னு வராரு. தவம் இருந்து பெற்ற வளர்த்த மகளை ஏயர்தோன் கலிக்காமருக்கு மணமுடிக்க பேசி முடிச்சிடுறாரு. அந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கல்யாணத்தில் இறைவன் அடியவரை போல வேடமிட்டு அங்கே வருகிறார். இந்த அடியவரை வரவேற்று வணங்கி மகிழ்ந்த மானக்கஞ்சனார் என்ன பண்ணுறானாக்கா, மணமகளாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தன் திருமகளையும் அடியவருக்கு ஆசி பெறத்துக்கு கூட்டின்னு ஆசி வாங்க சொல்கிறாரு. அப்பொழுது அந்த மணமகளினுடைய கூந்தலை பார்த்த உடனே அந்த அடியார்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த கூந்தல் பஞ்சவடிக்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பஞ்சவடி அப்படிங்கிறது என்னென்னாக்கா, இந்த முடியால் செய்யப்படுகின்ற ஒரு கயிறு, அதுக்கு இது பயன்படும் அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த நிமிடமே மானக்கஞ்சனா நாயனார் என்ன பண்ணுறாருனாக்கா, தன்னுடைய மகளினுடைய கூந்தலை வெட்டி அந்த அடியவருக்கு கொடுத்துட்றாரு. இந்த செயலை பார்த்த அந்த அடியவர் சிவபெருமானாக மாறி காட்சி கொடுத்து அந்த மகளுக்கு திரும்பியும் அந்த முடி பழையபடி வளர்வதற்கு அருள் புரிகின்றார். இவ்வாறு இவருடைய சிறப்பினை எல்லாத்துக்கும் காண்பிக்கிறதுக்கோசம் தான் இவருடைய திருமண நாளன்று இந்த மாதிரி அடியவர் போல வேடமிட்டு சிவபெருமான் இவருக்கு அருள் புரிகிறார். அதற்கப்புறம் இந்த மானக்கஞ்சனா நாயனார் சிவத்தொண்டனை புரிந்து சிவலோகம் சேர்ந்து சிவபதத்தை போய் அடைஞ்சிடுறாரு. இதுதான் இந்த மானக்கஞ்சனா நாயனாருடைய வரலாறு. அடுத்த நாயனார் வரலாறு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.